Hi friends, welcome to Vaamoney. Vaamoney channel கடந்த 5 மாதமா எந்த ஒரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணல. பல வித பார்த்தா பர்சனல் ரீசன் இருந்தனால எங்களால் கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதற்காக பர்சனலாக நாங்கள் வந்து சாரி கேட்டுக்கிறோம் சப்ஸ்கிரைபர்கிட்ட. அதே போல் தொடர்ந்து இந்த 5 மாதமாக சப்போர்ட் பண்ண பார்வையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே அவசியம் தேவைப்படுது. ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வரும் நாட்களில் கண்டிப்பாக நாங்கள் நிறைய விதமான சீரியஸில் வீடியோ பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வீடியோ பண்ணும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு 4 பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சஸ் எந்த மாதிரி இருக்குது. ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரி அணுகுமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். COVID-19 சுச்சுவேஷனால் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு எமர்ஜென்சினா மட்டும் நீங்கள் வெளியில் போங்க, எமர்ஜென்சி திங்ஸ் வாங்குறதுனா மட்டும் வெளியில் போங்க. ஸோ மற்றபடி வீட்டிலே இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களை பத்திரமா பார்த்துங்க, வீட்டில் பத்திரமா இருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அணுகுமுறை எப்படின்னா கோல்ஸ், அதாவது எந்த குறிக்கோளுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்ட் பண்ணிக்கங்க. அந்த குறிக்கோளானது அடுத்த 5 வருஷம் கழிச்சிருக்கா, இல்லை 10 வருஷம் கழிச்சிருக்கா, இல்லை 15 வருஷம் கழிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. சில பேர் இன்வெஸ்ட் பண்ண வரும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு ரெகுலராக இன்கம் மாதம் வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதாவது லம்சமாக வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து லோ ரிஸ்க் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையானது எனக்கு வருமானம் மாதிரி வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வெல்த் கிரியேட் பண்ணுவோம். வெல்த் இந்த சென்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சோ எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்னுடைய பணத்தை வந்து நான் அக்குமுலேட் பண்ணி நிறைய அமௌண்ட் வாங்கணும் அப்படின்பாங்க. இன்னும் சில பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சப்போஸ் சட்டன் கோல்ஸ் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான், நீங்கள் ஒரு குறிக்கோளோட இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் அந்த அமௌண்ட்டு ரீச் ஆகிறதுக்கு போது உங்களுக்கு ரொம்பவே வழிவகையாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு பார்த்தா பொதுவாக வந்து கேஷ் ஈக்குவல் ரிலேட்டடாக இருக்குது, ஃபிக்ஸ்ட் இன்கமாக இருக்குது, ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இல்லை FD, RD, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ கேஷ் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட் இருக்குது, மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்குது, ஓவர் நைட் ஃபண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸ் பேங்க் ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்ன் வந்து இந்த கேஷ் ஈக்குவல் லிக்விட் ஃபண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் தான் டெப்ட் ரிலேட்டடான FMP. ஸோ டெப்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம், அதாவது கேஷ் ஈக்குவல்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் கேஷ் ஈக்குவல்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்குது. ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கும் அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்டாக் ஓரியன்டாக கலெக்ட் பண்ணி அந்த இதோ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில். அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக எந்த ரிஸ்க்குள்ளே நீங்கள் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. அசட் அலோகேஷன் ரொம்பவே மெயினான ஒன்று ப்ளே பண்ணுது. ஸோ அசட் அலோகேஷன்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் போகணுன்ற அவசியம் கிடையாது. லைக் ஈக்விட்டிலையோ இல்லை ஃபிக்ஸ்ட் இன்கம்லையோ இல்லை கேஷ் ஈக்குவல் கோல்ட்லையோ அப்படி போடலாம். ஒரு 30% இல்லை 40% வந்து ஈக்விட்டிலையும், அடுத்த ஒரு 20% ஃபிக்ஸ்ட் இன்கம்லையும், ஸோ அடுத்த ஒரு 40% வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேஷில் இல்லை கோல்டில். ஸோ அந்த மாதிரி போடுறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி வந்து நியர்லி 25%, 30% டவுன் ஆயிருக்கு. பட் கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆனது கோல்டில் வந்து உங்களுக்கு லைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அமௌண்ட்டு. ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது மாதிரி அசட் அலோகேஷனில் போகிறப்போ ஒரு டைம் நீங்கள் ஈக்விட்டி டவுன் ஆனாலும் உங்களுக்கு அதோட பேலன்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்படி என்ன லெவலில் வரீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபண்டு, ஸ்டாக்கு, கரன்சி, டெபாசிட்டு, பாண்டு, கோல்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய ப்ராடக்ட் இருந்தாலும் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸை ரிஸ்க் அப்பிட்டே ப்ளஸ் அவங்க வந்து என்ன மாதிரி நோக்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பொறுத்து தான் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 வருஷத்துக்குள்ளே கோல்டில் போய்ட்டு நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் சூஸ் பண்ணுறதும் சரி, இல்லை 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய கோல்டுக்கு வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் உள்ள ஃபண்டு சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ரிட்டர்ன் விச் மீன்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் சரி, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த
ஒரு திங்குமே சரி உங்களால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அது எப்படி ஃப்ளோ ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், நிறைய ஆன்லைனில் ஃப்ராட்ஸ் நடக்குது. சில பேர் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்து 3 வருஷம் கழிச்சு அது 2 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபா உங்களுக்கு 20% ரிட்டர்ன் வரும், 30% ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி ஃபேக்கான கமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் நம்பி அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து ஹார்ட் ஏர்னிங் மணியாக இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பணத்தை ரிட்டர்ன் எவ்வளோ ஓரியன்ட் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் லூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரூட்னா, நெக்ஸ்ட் வந்து 2 விதமான ரூட் இருக்குது. ஒன்று லம்சம் வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று இன்ஸ்டால்மெண்ட் வழியாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம்னா என்னென்னா 1 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபாயில் 50,000 உங்கள்கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டானது அடுத்த 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ எனக்கு தேவைப்படலை அப்படின்னா உங்களுடைய கோல் உங்கள் தேவைக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அந்த தேவைக்கான ஏற்ற மாதிரி நீங்கள் லம்சமாக ஒரே ஷாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த 10 வருஷம் கழித்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட லம்சமாக பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் தான். இன்ஸ்டால்மெண்ட்ன்றது சிப்புன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லையோ இல்லை நீங்கள் ஸ்டாக்லையோ இல்லை ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்லையோ லிக்விட் ஃபண்ட்லையோ இல்லை கோல்டில் வந்து நீங்கள் கோல்டு ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் உங்களுடைய பணமானது அக்குமுலேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு 10லேருந்து 12%, 13% அந்த மாதிரி ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ரூட்டை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றதே நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து வரத்துக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2000 3000 போட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேலே சொன்ன வழிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட்டு ஏதாவது குறை ஏதாவது தேவைப்படுதுன்னா எங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் அட்ரஸுக்கு கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.